கொடைக்கானலுக்கு கொடுத்தாச்சு. வாட்டர் ஃபால்ஸில் வச்சுட்டு வரும் பாருங்கள். இன்னைக்கு அங்கே போக முடியாதுல்ல. மேகி மேலே இருக்காதா? என்ன பண்ணணும்? போமா போகணுமா? சாப்பிட போறியா? சாப்பிட்டு வா, குளிருக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு போயிருவோம். எங்கே சொல்கிறேன்? மேகி கடையில் நிற்பேன். மேகி இந்த அண்ணன் வீடு இருக்கு. நான் இங்கே இருங்க. அப்படியே வண்டியில தான் உட்காந்துருக்க போறியா? அப்போ வண்டி நான் விட போறேன்னா உனக்கு மேகி போ. அண்ணா ஒரு ஹிப்பி, அண்ணா ஒரு ஹிப்பி தந்துடுங்க. ஹிப்பி எக். செம்மையாக இருக்குது வரேன். நடந்து போகலாம்ல அங்கே? பைக் தானே நிற்கக்கூடாது. டேய், நடந்து பார்க்கலாம்ல? இந்த குளிருக்கு செம்மையாக இருக்குது தெரியுமா? அதான் எவ்வளோ 1 இயர் ஆயிட்டு நான் வந்து. இருக்காம்மா, நீ ஏன் ஸ்வெட்டர் போட்டிருக்க? குரங்கு நிற்கி பாரு மேலே. குரங்கு தம்பி பார்த்துக்கோ, தம்பியை பிடிச்சிக்கோ. குரங்கு நிற்கி பாரு. குரங்கு அந்த அந்த போயிட்டு ஓடிட்டு அப்படியே இங்கே பாரு குட்டி குரங்கு. ஏ மியா மியா அப்படின்னு கூப்பிடுவோம். மியா மியா கேட்காத. அவனை பிடிச்சிக்கோ. வண்டி நிற்காங்க, பேக்லாம் இருக்கு. அவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. க்ரீன் இருக்கு, ப்ளூ இருக்கு. வேணுமா? ப்ளூ வேணாம். ஒயிட் இருக்கு. வேணுமாடி? எல்லோ வாங்க. எல்லோ இல்லை, ப்ளூ வேணாம். ரெட்டு எல்லோ தண்ணி வச்சிருந்துல புளி பச்சை ரெட்டு வாங்க. வேறு இல்லையா? நல்லா பளிச்சிருந்தது போட்டோ போடாங்க. இல்லை வேறு கலர் இல்லையா? ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு இல்லையா? ஆரஞ்சு ஆரஞ்சுன்னா அப்படியே ட்ரெஸ்ஸு தெரியுங்களா? அவ்வளோ இல்லை, ட்ரெஸ் அழகாக இருக்கும். வைலட் எதுவுமே இல்லையாண்ணா? இல்லை, அவங்க இருந்த கலர்லாம் காமிச்சிட்டாங்க. பிங்க் இருக்கு எடு. அது ரெட்டு ப்ளூ வேணும், நல்லாவே இருக்காது. நல்ல வேலை கற்றுது. மேகி நீ வைய தயவு செஞ்சு வாங்கியிருக்கோம். வா அப்போ வாங்க. ஏய் இல்லை அங்கே நிப்பாட்டணும்ல, அங்கே மேகி கொடுக்கல தருவாங்களா?
இவனுக்கு இது போட்டுட்டு இப்படி ஆச்சு. நீ பிங்க் வச்சுக்கிறியா? பிங்க் ஆனால் எல்லோ தான். எல்லோ தான் நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு. நான் அங்கே போகணும்னு நினச்சேன். இங்கே கொடுத்துட்டு நான் எல்லோ வாங்கிட்டேன். அப்படியே கிளம்பியாச்சு. மேகி சாப்பிட்டேன். எப்போவுமே மேலே போய் தான் வாங்குவோம். இந்த வாட்டி கீழே வந்துதா. ஸோ மழை வேறு பெஞ்சிட்டேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வாங்கியாச்சு. என்ட்ரன்ஸ் வந்தோடனே செம்ம குளிர். நல்லா இருந்துச்சு அந்த ஃபால்ஸ்லாம். சதீஷ் அப்படியே அங்கே நடந்து போனோம் மேக் கடைக்கு. தென் நான் அப்படியே அந்த ஃபால்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு சதீஷும் எடுக்கணும்னு நினச்சானோ லாஸ்ட் வரைக்கும் எடுக்க முடியல. மேகி சாப்பிட்டோம் மழை வந்துட்டு. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அங்கேயே நிற்க உள்ள போலீஸ்காரங்க நிற்கக்கூடாதான். அவங்க டிராஃபிக்காகவும் ஏதோ சொன்னாங்க. அவங்க கிளம்பியாச்சு. அங்கே நின்று பரவா ஆடு போ. அங்கே நின்று ஓடி அடிப்போம். இதுக்கு வாங்கல போட்டாங்க. உனக்கு என்ன வாங்கணும்? நான் ஒன்று தான் சொன்னேன். ஒன்று போதுமா? ஒரு மேகி தான் சொன்னியா? மேகி சொல்ல இப்பி சொன்னேன். உனக்கு மேகி சொல்லு. உனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும். இது போட்டே போய் ரெண்டு வேணா மழை தானே பெய்யுதுங்களா? சரி நீங்கள் எட்டு வண்டியா ஃபோட்டோ? எட்டன்ட்டேன். சூப்பராக இருக்கு. ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுத்தேன். யா இப்படி இப்போ இல்லை வீட்டை போய் வாங்கிக்கோ. நாட்டத்தில் தான் ஆச்சு. எனக்கு பேண்ட்டு நீ லாஸ்ட் வரைக்கும் அவங்கள சட்டை அப்படி அங்கே போவேன்னா இன்னைக்கு நான் இதே போட்டுக்கிறேன். சரியா? நாளைக்கு வேணா இன்னைக்கு வாங்கி போட்டு வச்சுட்டா கேக்கியா? அங்கே போனால் மட்டும் தான் மாற்றுவேன் ஃபோட்டோஸ்க்கு. கேக்கியா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களோ சொல்ல. ரெயின் கோட்டு யார் வாங்கி கொடுத்தா? கண்ணம்மா வாங்கி கொடுத்தா. மும்பைலேருந்து வாங்கி கொடுத்தால. அது வேணும். அது கூட தான் போடணும். குளிருது இல்லை. செம்மையாக இருக்குதம்மாண்ணா. அதை உள்ள மழை பெய்யலடா. விட்டு போயிடுச்சு பாரு. உனக்கு இது இப்படி தானா? மேகி தந்தது. மேகி மட்டும் தான் இப்போ போடாம என்ன எவ்வளோண்ணா? குளிருக்கு எப்படி இருக்கு வர அரிசி ட்ரையாக்கே கொடுத்துருங்கண்ணா. செம்மையா இருக்கு அரிசிண்ணா. சூப்பரா இருக்கு. சரி அப்போ தின்னு நல்லா இருக்கும். சுட சுட கிடைக்கும். சூடாக தான் அது அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்கு.
ஏன் முட்டை போட்டு சாப்பிட முடியும்? முட்டை போட்டு பிடிக்காது. வீட்டில் சாப்பிடுவேன். வீட்டில் என்ன சாப்பிடுவேன்? பாக்கோ அரிசி ரெடி ஆகிட்டான். நிறைய எடிட் பண்ணிக்கிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இப்பி அவன் மேகி வாங்கினேன். நான் இப்பி செம்ம மேகி தான் செம்ம இருக்குது. சாரி இப்பி தான் வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு. எக் வச்சு நான் மூக்கில் என்னது? என்ட்ரன்ஸில் இன்னும் கடை இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா மீன் கடை அப்படியே டேஸ்ட் பண்ணி கிளம்பிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி